சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தொடக்கம் முதல் கடைசி வரை பரபரப்பு. பிரதமர் மோடியினுடைய தமிழ்நாடு வருகை, மிக குறிப்பாக என்டிஏ கூட்டணிக்குள் மிகப்பெரிய பதற்றம் என்பது வந்திருக்கிறது. காரணம், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி இருக்கிறது. புதிய கட்சிகள் எதுவும் சேரல அப்படின்னா பாஜக இவ்வளவு சீட்டாக கேட்பாங்க என்கிற நிலைக்கு அந்த பேச்சுவார்த்தையும் நகர்ந்திருக்கிறது. பிரதமருடைய பேச்சு, அதற்கு பிறகான பியூஷ் கோயல் எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்ன நடந்தது, என்டிஏ கூட்டணியுடைய போக்கு எப்படி பயணிக்கிறது, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் காங்கிரஸ் கொண்டு பிடிக்குது அப்படின்னா திமுகவுக்கு எப்படி காங்கிரஸ் தலைவலி கடந்த 70 நாட்களாக கொடுத்து கொண்டு இருக்கிறதோ அதில் அடுத்த உச்சத்தை தொற்றுக்கிறதா அதிமுகவுக்கு பாஜக என்ற விஷயங்கள் விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. பிரதமர் மோடி அவர்கள் மதுரை வந்தார். அங்கே திருப்பரங்குன்றம் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனார், அந்த அரசியலை தொட்டு பேசுகிறாரு. அது என்ன மாதிரியான விளைவுகளை வரக்கூடிய நாட்களில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்குது. இதற்கிடையில் இந்த கூட்டணி, இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் பெரிய தலைவலியாக மாற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். நீங்கள் முந்தின நாள் பிரதமர் வருவதற்கு முந்தின நாளிலிருந்தே சர்ச்சைகள் தான். பெரியார் படம் வச்சாங்க, அதை எடுத்தாங்க. பெரியார் படத்தை எடுத்ததை திமுகவின் ஓ பன்னீர்செல்வம் கண்டித்திருக்கிறார். இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொன்று, பிரதமர் நின்று பேசக்கூடிய இந்த மேடையில் இருந்த பேனரையே ரெண்டாவது முறையாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. வாசல்லையும் சிக்கல், இங்கேயும் சிக்கல். ஆனால் முதல் முறை அவரை 2 விரலை காட்டிக்கிட்டு பிரதமர் நிற்கிறாரு. பின்பக்கம் திருப்பரங்குன்றம் கோவிலினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தது, அதை எடுத்துட்டு அதற்கு பதிலாக அப்படி கையெடுத்து கும்பிட்ற மாதிரியான ஃபோட்டோ வச்சு பின்னாடி மீனாட்சி அம்மன் கோவிலை வைத்து அதற்கு பிறகு மாற்றினார்கள். அதுக்கு அர்த்தம் அவர் திருப்பரங்குன்றம் பேச மாட்டார் அப்படின்னு நினச்சா இல்லை, அது அவர் அதை கட்டாயம் தொட போகிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். நேற்றைக்கு முழுக்க அதிமுகவுக்கு போயிருக்கக்கூடிய செய்தி, என்டிஏ அரசாங்கம் என்டிஏ அரசாங்கம் என்டிஏ அரசாங்கம்னு பிரதமர் தெள்ள தெளிவாக பேசியிருக்கிறார். கூட்டணி ஆட்சி தான்ங்கிறத சொல்லிட்டார். அவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேரை மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்கள் பேராக சொல்லும்போது முதல்ல ஸ்ரீ எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிற இடத்துல அவர் பேரை சொன்னாரே தவிர அதற்கு பிறகு எந்த ஒரு இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி என்பதும் வரவில்லை. முதலமைச்சராக அவர் உட்காருவார் என்கிற வார்த்தைகளும் வரவில்லை. அந்த மேடையில் அன்புமணி ராமதாஸ் ஒருவர் தான் அதை அழுத்தம் திருத்தமாக பேசினார். அண்ணாமலை பேசினார்னு நினைக்கிறேன். அமையக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது நயினார் அதை கேட்டால் என்டாஸ் பண்ணியிருப்பார். பட் வேறு பதட்டம் பிரதமர் நிகழ்ச்சி முடியணுங்கிறதுனால சில விஷயங்களை கொண்டு போனாலும் கான்ஷியஸாக அதை பேசினது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நயினார் அண்ணாமலையை விட மிக அதிகமாக உலக நாடுகளே மெச்சக்கூடிய அளவுக்கு இந்தியாவை வளரச் செய்கிற எங்கள் பிரதமர் அப்படிங்கிற லெவல்லாம் பேசினதும் அதுக்காகவாச்சும் அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லுவார்னு பார்த்தா அந்த வார்த்தை வரலை. இது அதிமுகவினுடைய தொண்டர்களை எப்படி பார்த்தாலும் கிரவுண்டில் டிஸ்டர்ப் பண்ணல. நீங்கள் ஒரே விஷயம் இப்போ வரைக்கும் திமுக சொல்லக்கூடியது, நீங்கள் தான் முதலமைச்சர்னு மேலே அவரை சொல்லுங்கள் டக்ளஸ் என்னங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரதமர் மோடியோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ எங்கள் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர்னு கூட சொல்லட்டுமே, சொல்லிட்டு அதோட திமுகவுக்கான அந்த ஆயுதமே இல்லாமல் போயிடும். முனை மழுங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்கவில்லைங்கிறத தாண்டி அதிமுகவினரையே இது ஒரு எல்லைக்கு மேலே சோர்வடைய செய்யாதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமரை மேடையில் வைத்துக்கொண்டு 210 தொகுதிகள் நம்ம ஜெயிப்போம், அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவர் பேசுகிறார். அதற்கு பிறகு வந்தவர் அதை என்டார்ஸ் பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லையேங்கிறது தான் அடிப்படையில் கேள்வி. அவர் தெள்ள தெளிவாக அதை சொல்லிட்டார், இவர் தெள்ள தெளிவாக என்ன சொல்லணுமோ சொல்லிட்டார் என்பதாக போயிருக்கிறது. திருப்பரங்குன்றம் இஷ்யூ அஃப்கோர்ஸ் அது திமுகவின் மீது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை பழகி அவர் வைத்திருக்கிறார். அதற்கு அதை விட அந்த குடும்பத்தை போய் பார்த்துருக்குறாங்க, குடும்பத்தினரை வர வச்சு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தியும் பார்க்க முடிகிறது. அவர் குறிப்பிடுகிறார், இதுக்கு திமுக தான் காரணம். திமுக அரசாங்கத்தின் நேயமற்ற தன்மையின் காரணமாகவே இந்த உயிரிழப்பு நடந்துள்ளது. திமுகவின் சதியை மீறி வாய்மையே வெல்லும், அப்பன் முருகனின் பக்தர்கள் வெல்வார்கள் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். முருக பக்தர்கள் பிஜேபியில் மட்டும் இருக்காங்கன்னு அவர் நினைக்கிறாரா என்கிற கேள்வி இருக்குது. எல்லா கட்சியிலும் இருப்பார்கள். இங்கே பக்தர்கள் என்பதற்காக அவங்க ஓட்டு போட்டுருவாங்களாங்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாரம்பரியம் அப்படி கிடையாது அப்படிங்கிறத பார்க்கணும். திமுகவை அகற்ற என்டிஏவால் தான் முடியும் என மக்கள் நம்புகிறார்கள். என்டிஏ அரசாங்கம் இந்த தேர்தலில் வரப்போகிறதுங்கிறது தான் அவருடைய கிரக்ஸ். திமுக மீதான விமர்சனங்கள், அமைச்சர்கள் மீதான விமர்சனம், ஊழல் குற்றச்சாட்டு, மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிற திருடுகிற அரசாங்கம் தொடர்வதற்கு தகுதியற்ற அரசாங்கம் அப்படின்லாம் கொந்தளித்து அவருக்கே உடைய அந்த விஷயங்களில் அவர் பேசியிருக்கிறாரு. அதே போல் ஆரம்பத்துலேயும் கடைசியிலும் பார்த்திங்க அப்படின்னா
இன்னைக்கு முதல் முறையாக அது ஒருவேளை அது இன்புட்ஸாகவே போயிருக்குமா என்னன்னு தெரியல, இல்லை பராசக்தி படக்குழுவை பார்த்ததனுடைய எஃபெக்டான்னு தெரியல. தன்னுடைய பேச்சு முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் வைத்து கொண்டார் பிரதமர். எந்த இடத்துலையுமே ஹிந்தி வார்த்தைகளே வரலை. ஒருவேளை பராசக்தி டீமை பார்த்தா இல்லை அவருக்கு ஏதோ இன்புட்ஸ் போச்சா? ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த விமர்சனத்தை வைப்பாங்க, நீ ஹிந்தியில் பேசாமல் இங்கிலீஷில் உடஞ்ச இங்கிலீஷில் பேசினாலும் பரவாயில்ல, இங்கே அது உங்களை உங்களை நெருக்கமாக கொண்டு வந்துடும், ஆனால் நீங்கள் ஹிந்தியை எடுக்காதீங்க அப்படிங்கிற ஒருவேளை இன்புட்ஸாகவும் அது போயிருந்திருக்கலாம். முதலில் பேசிய அரசு நிகழ்ச்சியிலும் சரி, அதற்கு பிறகு பேசிய கட்சி நிகழ்ச்சி புதுச்சேரியிலும் அவர் அந்த இடத்துல கான்ஷியஸாக இங்கிலீஷ் தான் எடுத்தார். மேபி வெஸ்ட் பெங்கால்லையும் இந்த ஃபார்முலா அவர் செய்யலாம். அங்கேயும் கூட இந்த மொழி உணர்வுங்கிறது வெஸ்ட் பெங்காலும் சரி பஞ்சாபும் சரி, அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இந்த உணர்வுகள் இருக்கும். நீ கர்நாடகாவோ இல்லை மற்ற இடங்களிலோ கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கூட அதை நகர்த்துறாங்க. நீங்கள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் மகாராஷ்டிராவை எடுத்தாலும் சரி, அந்தந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் அவங்க மொழியில் பேச முடியலன்னா நீங்கள் யூ பெட்டர் கோ வித் கனெக்டிங் லாங்குவேஜுங்கிற இடம்ங்கிறது சௌகரியப்பட்டதாக இருக்கும். அந்த இடத்துல அவருக்கு அது ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் முடிஞ்சு அப்படின்னா முந்தின நாள் இது பிரதமர் வர்றதுக்கு முன்பாகவே தொடங்க வேண்டியதை பிரதமர் வர அன்னைக்கு செய்யலான்னு வச்சுருந்தாங்க. அவர் கிளம்பியதும் அடுத்த சில 1/2 hour to 1 hourக்குள்ளேயே கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தொகுதி பங்கீடு அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயம். திமுக அதை ஒரு 22ஆம் தேதி ஆரம்பித்து அவங்க ஒரு லீக் வந்துருக்கிறாங்க. அங்கே அஃப்கோர்ஸ் சிக்கல்கள் போயிட்டுருக்கிறது. பிறந்தநாள் வாழ்த்துலேயே ஒரு அரசியல் எல்லாம் போய் காங்கிரஸ் இருக்கிறதுனா இருங்க, போகிறதுனா போங்க என்கிற செய்தியை நோக்கி திமுக நகர்ந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் போன முறை மதுராந்தகம் வந்த போதும் சரி, இந்த முறை மதுரை வந்த போதும் கூடுதலாக எந்த கட்சிகளும் பெரிய கட்சிகள் உள்ளே சேரலை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்போவே சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பிரேமலதா அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ வந்திருந்தால் கொடுக்கலாம்னு ஒரு சீட்டை வச்சுருந்தோம்ல, அதை எங்களுக்கு கொடுத்துருங்க என்கிற இடத்தில் அதை பிஜேபி கிளைம் பண்ணுறாங்க என்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம பேசியிருந்தோம், இது வரலன்னா அதிகமாக இருக்கக்கூடிய சீட்டை எங்களுக்கு தந்துருங்கன்னு அப்படிங்கிற நிலையை நோக்கி தான் அது நகர்ந்திருப்பதாக செய்திகள் வருது. ஏன்னா இப்போ இந்த பக்கம்லாம் ராஜ்யசபா அவருக்கு இருக்கிறதே 2 தான். அதில் ஒன்று அன்புமணிக்கு கொடுக்குறேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டார், மீதி ஒன்று தான் இருக்குது, அது கட்சிக்கு தான் அனுப்புது. ராஜ்யசபா தான் இல்லைன்னா பரவாயில்ல, சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தாராளமாக கொடுங்க அப்படிங்கிற இடத்திற்கு அந்த நெகோசியேஷன் நகர்ந்திருக்கிறது. முதற்கட்டமாக எதுவும் ஃபிக்ஸ் ஆகாத சூழலில் தொடக்க கட்ட வேலைகள் யார் யார் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க என்ன என்பதற்கான இனிஷியல் டாக்ஸு அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே இதற்கான அடுத்தடுத்த கட்டம். இதில் 4ஆம் தேதி அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்ட இருக்கிறார். அதுக்குள்ளே ஓரளவுக்கு நம்பர்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள தயார்படுத்தணும். சொந்த கட்சிக்காரங்கிட்ட நம்ம ரெட்டையில் நிற்கலைன்னா நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டியிருக்குங்கிறத அந்த இன்புட்ஸையும் கொடுக்க வேண்டியிருக்கு. இதில் முடிஞ்ச வரைக்கும் எடப்பாடி அவர்கள் அதை ப்ளே பண்ணுவாரான்னு தெரியல. ஏறத்தாழ ஒரு 9-10 கட்சிகளை ஸ்டாலின் அவர்கள் உதயசூரியன்லேயே நிற்க வைக்கிறார். மனிதநேய மக்கள் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை நம்ம கண்டினியூ பண்ணுறாங்க, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மதிமுக, இவர் எர்ணாவூர் நாராயணனுடைய சமத்துவ மக்கள் கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், எஸ்டிபிஐ, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படிங்கிற அது கூட அநேகமாக முக்குளத்தூர் புலிப்படையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏறத்தாழ 10 கட்சிகளை தன்னுடைய சின்னத்துக்குள்ளே அகாமடேட் பண்ணி உதயசூரனில் நிப்பாட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல லோக்கலில் கட்சிக்காரங்க வேலை செய்வது அப்படிங்கிறது என்ன இருந்தாலும் நம்ம சின்னங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு சமாதானமாக வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம கட்சியில் இன்னொருத்தர் வாங்கின மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு கேட்கும்போது அடிப்படையில் நம்ம கேட்டும் கிடைக்கல, நம்ம கட்சியிலையும் யாருமே கிடைக்கலங்கிற ஒரு சின்ன தொய்வு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ காங்கிரஸ் பை சான்ஸ் கண்டினியூ பண்ணுதுன்னா கட்டாயம் வேலை செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கு அவங்க இந்நேரம் வந்திருப்பாங்க. இப்படியான சூழலில் இருக்கும் பொழுது இதில் என்ன விஷயம், இவ்வளோ பேரும் வரும்போது அது உதயசூரியனுக்கான அட்வான்டேஜாக போகும். உதயசூரியனில் நின்றுட்டாங்கன்னா நாளைக்கு சட்டமன்றத்தில் ஒரு கொள்கை முடிவை கட்சியினுடைய கொறடா சொன்னால் அவர் அதை தான் எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இதில் ஒரு கட்சி 2 வருஷம் கழிச்சு, இப்போ மதிமுகவே எடுத்துப்போமே, 2 வருஷம் கழிச்சு அவங்க கூட்டணி மாறணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னு விருப்பப்பட்ட ஆளுங்கட்சிக்கு எதிராக அதிமுக கூட்டணிக்கு போகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் மதிமுகங்கிற யாராவது வேணாலும் இருக்கலாம். அப்படி போயிட்டாங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை ஆளுங்கட்சி கொண்டு வருகிறது, திமுக கொண்டு வருது. இப்போ ஜெயிச்சிட்றாங்க, அவங்க ஜெயிக்கலன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. அப்போ இவங்க உதயசூரியனில் நின்றுருக்கிறாங்க, இந்த கட்சியினுடைய கொறடா இதை ஆதரித்து வாக்களிக்கணும்னு சொல்லி அவங்க எதிர்த்து வாக்களித்தால் அவர்கள் பதவியை எம்எல்ஏ பதவி நீக்குவதற்கு கொறடா அதுக்கான நடவடிக்கைகளை சபாநாயகர்கிட்ட மூவ் பண்ண முடியும். கொறடா சொல்கிறத கேட்டு தான் நீங்கள் எல்லாரும் வாக்களிக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸருக்கு விதி இருக்குது. அப்போ கட்சி விதிமுறையை மீறி நடந்ததாக எம்எல்ஏ பதவி பரிந்துரை செய்ய முடியும். இந்த விஷயங்கள் இருக்குது. சில நேரங்கள் அதில் கேம் விளையாடுவாங்க, சபாநாயகர் முடிவு பண்ணுறது தான். எதிர்கட்சியால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக போயிடுவான்.
பதவி நீக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் சபாநாயகர் கேட்க மாட்டார். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வந்ததுனால இந்த கூத்தெல்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்கெல்லாம் உங்களுடைய கொறடாவுக்கு கட்டுப்பட்டவர்கள்ங்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. நாளைக்கு மாறினாலும் நீங்கள் நினச்சா அவங்க எம்எல்ஏ பதவியை பறிக்கலாம் அப்படின்னும் போது அந்த எம்எல்ஏக்கள் ஒன்று இங்கேயே தங்க வச்சிடலாம், இல்லை கட்சியை விட்டு விலகி சேர வைக்கலாம். இந்த மாதிரியான கேம் எல்லாம் விளையாட முடியும். இது ஒன்று. எப்படி பார்த்தாலும் பலன் தான். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அது பலன் தான். உங்ககிட்ட அந்த எண்ணிக்கை இருப்பதாக தான் அர்த்தம். இது அவங்களா ராஜினாமா பண்ணுறத ஒரு ஆப்ஷனை தாண்டி அந்த எண்ணிக்கை உங்களுக்கான எண்ணிக்கை உங்கள் எம்எல்ஏவாக தான் டெக்னிக்கலி கருதப்படுவார்கள். இது ஒரு பலம். இப்போ இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அதிமுக, பாஜக மற்றும் மற்ற கட்சிகளுக்கு பாஜக கொடுத்து பிரிச்சுக்க சொல்லுச்சு அப்படின்னா அதில் சின்னமில்லாத கட்சிகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தாமரையில் நிற்பதை விடவும் ரெட்டையில் நின்னாதான் கம்பேரிட்டிவ்லி அந்த டஃப் காம்படிஷன் கொடுக்குறதோ இல்லை ஜெயிக்கிறதோ கூடுதல் லாபமாக அல்லது சாத்தியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல அதிமுக என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா பாமக மாம்பழம் வந்துருச்சு. பாமக நேரடியாக எடப்பாடி அவர்கள்ட்ட தான் சீட்டை பிரிச்சுக்க போகிறாங்க. இன்றைக்கி டெக்னிக்கலி அவங்கள செகண்ட் பெரிய கட்சின்னு கருதுவாங்க. பாஜக நாங்கள் தானோ அது இருந்துட்டு போகுது. பட் இரண்டாவது அல்லது மூன்றாவதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டிடிவியோ அல்லது ஜிகே வாசனோ அல்லது உங்களுக்கு ஐஜேகேவோ இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? டிடிவி அவர்கள் ஆப்வியஸாக அவரே சொல்லிட்டாரு, பிஜேபி கிட்ட இருந்தா நான் வாங்கிக்க போறேன்ட்டாரு. குக்கர் தான் பிஜேபி கிட்ட இருந்தா அவர் வாங்க போறேன்னு இருக்காரு. குக்கருக்கு ரெட்டையில் இடமா வேலை செய்யுங்கிறது கிரவுண்ட்ல தான் தெரியும். நீங்க இப்ப வாசனுக்கு சைக்கிள் இங்க இருந்த அகிலேஷ் யாதவ் கட்சியை மூடிட்டு அதுக்கு ஒரு கிளை இருந்தது. அந்த கிளை இருந்தா தேசிய கட்சி அது சைக்கிள் சின்னம் கொடுக்க முடியாதுன்னு அந்த கிளையவே ஓரளவுக்கு ஆளே இல்லாமல் இருக்குன்னு மூட வச்சு சின்னம் வாங்கி கொடுத்தாங்க. பட் மற்ற அமைப்புகளாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சின்னம் இல்லை. அவங்கள இப்போ எடப்பாடி அவர்கள் பாஜக கொடுத்து நீங்கள் பிரித்து கொடுத்துங்கன்ட்டாங்கன்னா அவங்களாம் தாமரையில் நிற்பாங்க. அப்போ அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு என்பது அந்த இடங்கள்லாம் கரெக்டாக திமுக வெயிட் பண்ணி நீ எங்கெல்லாம் தாமரையை போறியோ அதுக்கு எதிராக நான் உதயசூரியனை போடுறேன் அப்படின்னா அது அவங்களுக்கு அட்வான்டேஜாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யார்? உதயசூரியனுக்கு. அது அவங்க அதே போல் க்ளோஸாக பார்த்து எங்கெல்லாம் நீ கூட்டணி கட்சி கொடுக்குறியா, நான் கூட்டணி கட்சிகள் எதில் நிற்கிறாங்களோ அவங்க சொந்த சின்னத்தில் நிற்கிறாங்களோ நான் ரெட்டையில் இறக்கினா அந்த காம்படிஷன் வேறு லெவலாக போகும். ரெண்டும் நேரடியாக போகிறத விடவும் அது டாக்டிக்கலி பார்த்தா அது ஒரு சாத்தியக்கூறு இருக்கு இல்லையா? அதை விடவும் இது ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு உதயசூரியனும் ரெட்டையிலும் நிற்கும் போது அந்த போட்டிங்கிறது டைட்ங்கிறது வேற எதுனாலும் இங்கே எடுத்த இடத்துலேயே மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு நல்ல விசில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது நமக்கு பெட்டியை திறந்து தான் தெரியும். அது நம்ம ஒரு பக்கம் வைப்போம். அப்போ இப்படியான ப்ராக்டிகாலிட்டிஸ்குள்ளே அவங்கக்கிட்ட கொடுக்காம நானே பிரித்து தரங்கிற இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு டெசிஷனை எடுக்கிறது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு டிடிவி கூட நெருடல் இருந்தால் டிடிவியை விட்டுறலாம். இன்னும் நெருக்கமாக இப்போ வாசன் போன்றவர்கள் நான் கூட அப்படி கொடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அதை குறைக்கிறதுக்கு பார்க்குறதுங்கிறது ஒரு கூட்டணி கட்சி. அதாவது அவரை குறிப்பிடும்போது நமது கூட்டணியினுடைய தமிழ்நாடு தலைவர் என்பதாகவே ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டார்னு நினைக்கிறேன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ராமதாஸ் இல்லை, அன்புமணி ராமதாஸுக்கு இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு எம்பி பதவி கிடைக்குது. அவன் அதற்கான நன்றியை காட்டணும். இப்படிப்பட்ட மேடைகளில் தான் காட்ட முடியும். அதையும் தாண்டி அதில் அவருக்கு ஒரு கேல்குலேஷன் என்ன புரியுன்னா அதிக சீட்டில் அவங்க தான் நிற்க போகிறாங்க. நாளை பின்ன வேற வழி இல்லாமல் இன்னைக்கு வராமல் கூட்டணி ஆட்சி என்று போனாலும் கூட பாஜக மூலயமா நம்ம பாஜக ஆதரவு கொடுத்து டீல் பண்ணி அமைச்சரவை வாங்குறதுக்கும் நம்மளே பேசுறதுக்கும் ஒரு இது இருக்குமேங்கிற ஃபியூச்சர் கால்குலேஷன்ஸும் இருக்கலாம். இப்போ அந்த ராஜ்யசபாவே அன்புமணி போக போகிறாரா அல்லது சௌமியா அன்புமணி அவர்கள் போக போகிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. இவங்க ரெண்டு பேர்ல யார் போனாலும் சரி இன்னொருவருக்கு இங்கே அரசியல் மாநில அரசியலுக்கான பாலிடிக்ஸ் தான் அப்படி நீங்கள் வந்தாகணும். ஒரு காலத்தில் சரத்பவார் பிளான் பண்ணார் இல்லை, தன்னுடைய மகள் சுப்ரியா சுலேவை டெல்லிக்கு எம்பி அனுப்பிட்டு அஜித் பவார் ஸ்டேட் பாலிடிக்ஸை பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு தன்னுடைய சகோதரர் மகன் அஜித் பவாரை இறக்குன அந்த ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி இங்கே அப்படி பிரிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் ராமதாஸ் தெளிவாக இருக்கார். சௌமியா அன்புமணி இருக்கிற அதே தொகுதியில் ஸ்ரீகாந்தியை இறக்குவது அப்படின்னு. ஆனால் அவர் கடைசி நேரத்தில் இந்த கூட்டணிக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஏன்னா இன்றைக்கும் கூட இன்னும் பல கட்சிகள் வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் அங்கங்கே தலைவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க என்டிஏ கூட்டணிக்கு வரும்னு. ராமதாஸை சொல்கிறார், அன்புமணி தான் சொன்னார் இன்னும் பல கட்சிகள் வர வாய்ப்பு இருக்குன்னு. அவர் சொன்னது சீனியர் ராமதாஸையா அப்படிங்கிறத முன்னாள் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய டாக்டர் செந்தில் போட்டிருந்தாப்புல. ஒருவேளை ராமதாஸ் தான் சொல்கிறாருவா பெரியாவ அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாப்புல. என்னவும் நடக்கலாம். பட் இதுக்கப்புறம் நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு அதிகபட்சம் இன்னும் 3 அல்லது 4 நாட்களில் காங்கிரஸினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அவங்களுடைய உள்முரண் என்பது பட்டவர்த்தனமாக இன்றைக்கு
ஸ்டாலின் அவர்களுக்கான பிறந்தநாள் வாழ்த்து செய்தியிலிருந்தும் சரி, பதிலுக்கு இவங்க எதிர்வினை ஆற்றியது சம்மந்தமில்லாமல் கிரீஷ் உடங்கர் பேசியிலேருந்து வெளியே தெரிய வந்திருக்கு. அப்படி நடந்தது அப்படின்னா ஆப்டிக்கல் இது மிகப்பெரிய பலவீனமாக எதிர்க்கட்சிகள் அதை கையில் எடுக்கணும். கையில் எடுக்கும்போது என்ன வார்த்தை நீங்கள் கேட்கணும், நாங்கள் ஒரே குரலில் பேசுகிறோம், எல்லாரும் முதலமைச்சர் நான் தான்னா முதலமைச்சர் நான் தான் சொல்லுவாங்க, திமுக ஆட்சியை விரட்டணும்னா திமுக ஆட்சியை விரட்டணும்பாங்க. உங்ககிட்ட அப்படி இல்லையே, எல்லாரும் வெவ்வேறு குரலில் பேசுகிறீங்கன்னு அவர் ஒரு கவுண்டர் வைப்பார். எடப்பாடி பழனிசாமி இந்த கவுண்டர் வைக்கிறாரு. பதிலுக்கு அவங்க என்ன சொல்லலாம், நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் தான் மோடி அமித்ஷாவே சொல்லலையே அப்படின்னு இவங்க வைக்க போகிறாங்க. அதை தாண்டி காங்கிரஸ் கடைசி நேரத்தில் வெளியேறுவது அப்படிங்கிறது, வெளியில் இப்போ ஏறுறதுன்னு முடிவாயிருச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் இழுத்து திமுகவுக்கு நஷ்டமாக்கும் என்கிற இடத்திற்கு நகர்ந்துருக்கிறார்களோன்னு இருக்கு. பார்ப்போம் இது எப்படி நகர்கிறது. இல்லை ஒருவேளை காங்கிரஸ் அப்படி நகர்ந்தா அதில் கொஞ்சம் பேர் இங்கே நகரக்கூடிய வாய்ப்பு கூட வரலாம். இன்னொரு சமூக நீதி காங்கிரஸ்னு ஒரு காங்கிரஸை கூட தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அதுதான் சமூக வலைத்தளங்களில் யாரோ ஒரு ஊடகவியலாளர் எழுதியிருந்தால் தான் ஞாபகம், வைரலாக போன பதிவு அது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்வது உறுதி, எந்த காங்கிரஸ் என்பதை ராகுல் காந்தி தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை அந்த இடத்துக்கு தான் வருது. இப்போ பிரதமர் வந்த பிறகு எப்படி வேகம் எடுக்குது, ஏன்னா போன முறை வந்த பிறகு புதிய கட்சிகள் வரலை, பட் கூட்டணி பக்கத்து இங்கிட்ட இறுதி செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அடுத்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக போவாங்க. அரசியல் களம் எப்படி நகருது, சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. ஏன்னா 16ஆம் தேதி ராஜ்யசபானா அதுக்குள்ளே இதெல்லாம் முடிச்சாகணும். காங்கிரஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சால் தான் ராஜ்யசபாவுக்கு கேண்டிடேட்டரை நீங்கள் போட முடியும். அந்த சிக்கல் இருக்குது. அது இன்னும் ஒரு 8 அல்லது 9 நாட்களுக்குள்ள நாமினேஷன்லாம் தொடங்கிடும்னு நினைக்கிறேன். அப்படி வந்துச்சு அப்படின்னா இன்னும் தாமதப்படுத்தாமல் நீங்களே கிளம்பலாங்கிறத நோக்கி நகரும். பார்ப்போம். இந்த காங்கிரஸ் விவகாரங்கள் குறித்து நாளைக்கு இதாக கூட விரிவாக இன்னொரு காணொலியில் கூட நம்ம பேசலாம். பிஜேபி முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து என்டிஏ எப்படி பயணிக்கிறதுங்கிறதையும் கூட அடுத்தடுத்து உள்ளிருந்து வரக்கூடிய தகவல்களோடு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.